ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் டிஎன் இ-சேவை போர்ட்டலில் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை போர்ட்டலில் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயம் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இந்த கேன் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆக்சஸ் கணக்கு. ஸோ இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓஏபி பென்ஷனுக்கான அப்ளை, ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேன் நம்பர் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். புதுசாக எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ண, நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேண்ட் கேன் நம்பர், குடிமக்கள் கணக்கு எண். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் கேன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். பட் இதுக்கு நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கேன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோடைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்டர், செல்வி, ஸ்ரீ, ஸோ இதில் நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோடைய நேம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் மற்ற ப்ரூஃப்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பதாரர் பெயர்னு சொல்லி நீங்கள் தமிழில் இதில் டைப் பண்ணணும். ஸோ அதே கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், ஸோ ஜெண்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண நிலை கேட்டிருக்காங்க. ஸோ மேரிடா, அன்மேரிடா, டைவர்ஸ் ஆன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் பேஸில் எப்படி இருக்கோ அதேமாரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர், மதர், கார்டியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாதர் டீட்டெயிலாம் ஃபாதர் டீட்டெயில் கொடுத்துக்கலாம், மதர்னால் மதர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாதர் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் கார்டியன் ஆர் மதர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் காலத்தில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். ஸோ அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ மதர் நேமும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இதில் டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் இதில் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஜன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மதம் என்னவோ அந்த மதத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களோட எதுவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ஜாதி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி பிசி, ஓசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் உங்களுடைய ஜாதி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, அதாவது வேலை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறீங்களோ அதையும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் எதெல்லாம் ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரெட் கலர் ஸ்டார் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மாநிலம் கேட்டிருக்காங்க. ஸோ அது தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக், ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணோன்னே உங்களுடைய பட்டம், ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களோட சர்டிஃபிகேட் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தாலுக்கு வந்து திருப்பூர் தெற்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய வில்லேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய வில்லேஜ் ஷோ ஆகும் பார்த்தீங்களா, கரெக்டான உங்கள் வில்லேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நிர்வாக அலகு, அதாவது அட்மின் யூனிட் இந்தமாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை வந்து இந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரு பெயர்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே வந்து இங்கே தமிழில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டோர் நம்பர், ஸோ அதையும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பில்டிங் ஆர் டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர், ஸோ இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய பின்கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பின்கோடையும் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா, இஃப் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஒரு டிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்னவோ அதே வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் பட் இதை வந்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா சேம் ரெண்டு ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸை வந்து இங்கே வந்து அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் எந்த ப்ரூஃப் வந்து அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் தான் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணியிருக்கணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான கேன் நம்பர் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஜென்ரேட் ஆகி ஷோ ஆகும். கேன் நம்பர் வந்து 133 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் பேஸ். ஓகேவா? ஸோ அந்த கேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டல் வந்து கேன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் தான் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ்னால் நீங்கள் இஃப் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் இதை வந்து பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேம் அதே அட்ரஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து உங்களுக்கான வரக்கூடிய அந்த ஓடிபி போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், கேன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? இந்த கேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இப்போ அப்பா மகள் அப்படின்னு சொல்லி 2 பேர் வராங்கன்னா அந்த மகளுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான கேன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேரில் வந்து நீங்கள் ஒரு கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் நீங்கள் தனித்தனியாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதை மஸ்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேண்ட் கேன் நம்பர்னு கேட்குற இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும், கீழே உங்கள் பேர் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு கேன் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேன் நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ண முடியும், அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்க முடியும், அப்ளிகேண்ட் ஃபாதர் நேம், அப்ளிகேண்டோட இமெயில் ஐடி. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். எனக்கு இதில் எதுலேயுமே வந்து பர்ஃபெக்டாக தெரியலை அப்படின்னா அந்த அப்ளிகேண்டோடைய ஆதார் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன் நம்பரும் வந்துடும், அவங்களுடைய நேமும் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஈஸியாக வந்து ஷோ ஆகிடும். ஸோ இப்போ ஆதார் நம்பரில் வந்து டைப் பண்ணி நீங்கள் எப்படி வந்து சர்ச் பண்ணுறதுக்கு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கேன் நம்பர் வந்து மறந்துடுச்சு. ஸோ ஆதார் நம்பரை வச்சு இப்போ நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர் ஷோ ஆகுது, அவங்களுடைய நேம் ஷோ ஆகுது, ஃபாதர் நேம் ஷோ ஆகுது, மொபைல் நம்பரும் ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுடைய கேன் நம்பர் தெரியலனாலும் நீங்கள் இந்த ஆதார் நம்பர் மூலமாக வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். நம்பரே நான் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டே வந்து உங்கள் கேன் நம்பரை ஃபைன் பண்ணி
உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டலில் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபுல் மெத்தட். இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், பட் என் கேன் நம்பர் எனக்கு தெரியலை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆதார் நம்பர் இதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுடைய கேன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். அந்த கேன் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் தெரியலனா ஆதார் நம்பர் மூலமாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோசியல் இன்ஃபோ தமிழ் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி socialinfo.tamil.in.net இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து இ-சேவை சிஇசி ரிலேட்டடான புதிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.